தமிழக மக்களே, தற்பொழுது தமிழக மக்கள் தேர்ந்தெடுக்கின்ற அரசு எது என்றால் டிவிகே அரசு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு. இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தை விட, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அவர்கள் செய்த சாதனைகளை தாண்டி பல சாதனைகள் செய்யும் என நம்பி விஜய் ரசிகர்களும் இளைஞர்களும் குறிப்பாக மகளிர் அணியினரும் பாடுபட்டீர்கள். இது நன்றாக தெரியும். ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது. நான் தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டால் 10,000 ரூபாய், எவ்வளவு சார்? 10,000 ரூபாய் உடனே கொடுக்குறேன்னு சொல்லி அவரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். திராவிட முன்னேற்ற கழக அரசு மாதம் இப்ப 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. வாக்குறுதியில, தேர்தல் வாக்குறுதியில 2000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. மீதி 8000க்கு டோக்கன் கொடுத்து வெற்றி பெற்றால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இரண்டு அரசுகளும், திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருந்தாலும் சரி, அவர் எதை சொல்கிறார்களோ பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருப்பார்கள். இது நடைமுறையில் மக்கள் அனைவரும் பார்த்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை கூறிவிட்டு, திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து அந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்ததாக கூட நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு 4 வருடம் நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள். மகளிர் உரிமை தொகை ஒரு மாதத்திற்கு 10,000 என்றாலும், ஒரு மாதத்திற்கு 1000 ரூபாய், ஒரு வருடத்திற்கு 12,000 என்றால் கூட 4 வருடத்திற்கு 4 12 48,000 வாங்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழக அந்த ஆட்சியில் இருந்து. அது மட்டுமல்லாமல் மகளிருக்கான இலவச விடியல் பேருந்து, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் மேற்பிறப்பிற்காக, இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை, அதே போல இந்த காலை உணவு திட்டம், பல அற்புதமான திட்டங்களை வாரி வழங்கி கொண்டிருந்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி. அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அரசாக இருந்தாலும் சரி, அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எதிர்க்கட்சியாக விளங்கியது. இருப்பினும் அந்த ஆட்சியிலும் பல திட்டங்களை கொடுத்திருந்தார்கள். அதையும் மீறி தமிழக மக்களுக்கு விஜய் வந்துவிட்டால், அவர் படத்தில் எவ்வாறு அடி சண்டையெல்லாம் செய்கிறாரு, ஓடுறாரு, பாடுறாரு, குதிக்கிறாரு, ஏதோ ஒரு மோகம், சினிமா மோகம் தமிழக மக்களை எல்லாம் ஆட்டி படைத்து விட்டது. அவர் சொன்ன வாக்குறுதிகள் ஏதாவது கொடுத்திருக்கிறாரா என்றால் டோட்டலி ஜீரோ தான். என்ன சார்? டோட்டலி ஜீரோ. மகளிருக்கு 2,500 ரூபா கொடுக்கிறதா சொன்னாரு.
அது இதுவரையிலும் 0 தான். திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த அந்த 1000 ரூபாய் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காரு. வருடத்திற்கு 6 சிலிண்டர் எனவும், மகளிருக்கெல்லாம் அனைத்து பேருந்துகளிலும் இலவசம் எனவும், படித்த கல்லூரி வரை படித்த மாணவர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் கொடுப்பதாகவும், அரசு பள்ளியில் மாணவர்கள் படித்தால் அவர் பெற்றோர்களுக்கு வருடம் 15,000 எனவும் பல திட்டங்களை வாக்குறுதிகளாக கொடுத்து வெற்றி பெற்று விட்டார். இதில் எதுவுமே செய்யல. ஆனா எம்எல்ஏவுக்கு ஒரு கார் பாருங்க. உங்க முதலமைச்சர் செஞ்சிருக்கிற, நீங்க யாரை நம்பி தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களோ உங்க முதலமைச்சர் செய்யறதெல்லாம் பாருங்க. ஒரு எம்எல்ஏ தான் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு ஒவ்வொரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு. ஐயா, உனக்கோசரம் அல்லும் பகலும் இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. நீங்க ஜெயிக்கணும்னு சொல்லி மகளிர் அணியினரும் இளைஞர்களும் பாடுபட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பட்டணம் போட்டு எம்எல்ஏவுக்கு உங்க ரசிகர் மன்றத்தில் எவ்வளவு இருந்தாலும் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு ஒரு காரம். அது இல்லாம இதனால வரணும் 1,05,000 ரூபா தான் அவங்களுக்கு சம்பளம். இப்போ 1,80,000. ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம் எம்எல்ஏங்கள்லாம். மகளிர் உரிமை தொகை கூட அந்த 2,500 கொடுக்க முடியல, அதுக்கு கையில காசு இல்லை. ஆனா ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் ஒரு கார் வாங்கி கொடுக்கறதுக்கு மாசம் 75,000 ரூபாய் சம்பளம் ஏற்றுறதுக்கு காசு இருக்கு. நீங்க ஓட்டு போட்ட தமிழக மக்களே, தமிழக இளைஞர்களே, உங்களை ஏன் தற்கூரின்னு சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்தா பாருங்க. உங்க விஜய் காப்பாத்துவார் நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல, பாருங்க உங்க விஜய் செய்யற கூத்தெல்லாம் பாருங்க. அந்த மகளிருக்காவது அந்த 25,000 2,500 ரூபா கொடுத்துருக்கணும்ல, அதுக்கு காசு இல்லைன்ட்டீங்க. ஆனா எம்எல்ஏவுக்கு ஒவ்வொரு காரா மாசம் இன்னும் ஒரு 75,000 ரூபா அவங்களுக்கு பத்தலையாம். இதுல வரலும் 1,05,000 ரூபா சம்பளம்னா இப்போ 1,80,000 லட்சணத்தை பாருங்க. அதுக்கடுத்து வேலை வாய்ப்புன்னு பார்த்தா டிஎன்பிஎஸ்சில லட்சக்கணக்கான காலியிடம் இருக்கு. வெறும் 800 பேருக்கு குரூப் 2வும் 2A கால்குலேட் பண்ணிருக்காரு உங்க விஜய். நீங்கள் எல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டா பாலாவும் தேனாவும் ஓடும், நம்ம வீட்டு பைப்பில் வந்து அப்படியே ஊத்தும் அப்படின்னு நினைச்சிட்டு ஓட்டு போட்டீங்களே. அவர் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. எல்லாத்தையும் பட்டணம் வச்சு விட்டாரு. பாருங்க, டிரைவர் கண்டக்டர் மெட்ராஸில் எடுக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அந்த ஹிந்திக்காரனுங்களுக்கு டெண்டர் விட்டு 1,800 படக்கணங்களை கொண்டு வந்து போடுறாங்களாம். அதான் இளைஞர்கள் வந்து வெள்ளாம வச்சா அந்த வெள்ளாம விளையும், ஆனா வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அவங்க வெள்ளாம வச்சா விளையும், ஆனா வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. யாரு நல்லது செய்வாங்க, யாரு நமக்கு நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவாங்க, யார் வந்தா நல்லது அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு யோசனை இல்லாம படத்துல அவர் ஏதோ டைரக்ஷன் காசு கொடுக்குறாருன்னு நடிக்கிறாரு. அதுக்கோசரம் நிஜ வாழ்வுலயே அவர் வருவார்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டீங்களே. நீங்க ஓட்டு போட்டதுதான் எல்லாமே. மாமா ஓட்டு போடுங்க, அப்பா ஓட்டு போடுங்க, சித்தப்பா ஓட்டு போடுங்க, பெரியப்பா ஓட்டு போடுங்க, எல்லாரும் ஓட்டும் வாங்கி இன்னைக்கு லட்சணம் எங்க தமிழ்நாடு போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அமுதன் அப்படிங்கிற ஒருத்தரை ஹிந்துஸ்தான் காலேஜில் கோயம்புத்தூர்ல மாணவர்கள் அடிச்சே கொண்டிருக்கானுங்க இவங்க ஆட்சியில். இவர் தான் போதைப் பொருள் எல்லாம் கம்ப்ளீட்டா நான் வந்த அடுத்த நொடியே
எல்லாத்தையும் முடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னார். ஒரு மாணவனை அடிச்சே கொண்டு விட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் பிறந்த நாளுக்கு பேனர் வச்சிருக்காங்க தஞ்சாவூர்ல. அந்த பேனர் பர்மிஷன் இல்லாம வச்சதுனால அவங்க எடுத்துட்டாங்களாம். அதுக்கு சாலை மறியல் பண்ணி அதுக்கு ஒரு பையன் தம்பி ஆகாஷ் அப்படிங்கிற தம்பி வேலைக்கு போயிருக்கான். எனக்கு வழி கொடுங்க, வேலைக்கு போகணும், நான் வேலைக்கு போனால் நீங்கள் சம்பளம் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு வாக்குவாதம் பண்ணான். அதை தட்டி கேட்க வந்த ஒரு போலீஸு, ஏய்யா வழி கொடுங்க, அவனை வேலைக்கு போகிறான்னு சொல்லி அனுப்பாம அந்த பையன்கிட்ட ரவடிக்கு போய் அடிச்சிருவோண்டா அப்படின்னா, நீ அடிங்க அடிச்சிருவீங்களா அப்படின்னா ஓங்கி அடிச்சிருக்காரு. அவன் திருப்பி அடிச்சிட்டான். நீ எதுக்கே அடிக்கிற? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? உங்க முதலமைச்சர் உங்க விஜயனுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. போலீஸுக்காரன் தான் யார் வேணாலும் அடிக்கலாமா? அவன் என்ன வேலைக்கு போறன்னு சொன்னது உனக்கு என்னையா பிரச்சனை? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? கான்ஸ்டியூஷன்ல ஒவ்வொருத்தருவனுக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, ஒரு சிவில் ரைட்ஸ் இருக்கு. அவனுக்கு இருக்கிற ரைட்ஸ் அவன் கேட்க தானே செய்வான். போலீஸ்காரங்க என்ன கொம்பு படைச்சிருக்காரு? இந்த கொம்பு என்னையா இது நிர்வாகம் நடக்குது? வெரி பேட், வெரி பேட். அதான் இளைஞர்கள் அப்படின்னாவே நமக்கு அவர்கள் வைக்கிற எல்லாமே விலையும் வீடு சேராது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க செஞ்ச செயல், நீங்க தேர்ந்தெடுத்த தலைவன் மேல இருக்கு பாருங்க. மற்ற இளைஞர்கள் எல்லாம் உலக அளவுல இன்டர்நேஷனல் அளவுல ஒரு கூகுளுக்கும் மற்ற பெரிய கம்பெனிஸ்கெல்லாம் தலைவராக இருக்காங்க. அது மாதிரி படித்த பசங்க இப்போ அப்படி போயிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற இப்பத்த இளைஞர்கள் இப்படி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறீங்களே. ஒரு முசோலினி, ஒரு ஹிட்லர், இப்போ அமெரிக்காவுக்கு வாச்சிருக்கிற அந்த டொனால்ட் ட்ரம்ப்பு, இது மாதிரி ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுத்தா நாடு தாங்குமா? அவர்கள் புத்தியெல்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஹிட்லர் முசோலினி ஆட்சி போன்று அமெரிக்காவில் இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளையெல்லாம் அடக்க முயற்சிக்கிறார். 3ஆம் உலகம் போரே வந்துருமான்ருக்குது. இது போன்று ஒரு ஈரானை தன் இஷ்டத்துக்கு ஒரு சாவரட்டி பெற்ற ஒரு நாட்டை அடக்க முயல்கிறார். இது போன்ற ஒரு தலைவரை தமிழக முதல்வராக தேர்ந்தெடுத்து விட்டீர்களே இளைஞர்களே, மாணவிகளே, உங்களை போய் எங்க நான் சொல்றது? ஒரு திறமையானவர்கள் வேணும், ஒரு சமூக அக்கறை இருக்கிறவராக வேணும், ஒரு சமூக தலைவராக இருக்கிற வேணும். அவங்களுடைய இது நாள் வரல என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும். படத்துல மட்டும் நடிச்சா போதுமா? படத்துல எவனா காசு கொடுக்குறான், எதுக்கோ நடிக்கிறாங்க. அதுக்கு நீங்க இப்படி தமிழக மக்கள் சீரழிச்சு பாலடிச்சு போயிருச்சே. இனிமேலும் தமிழக மக்களே, தமிழக மாணவிகளே, மாணவிகளே, இளைஞர்களே, மகளிர் அணியினரே, இனியாவது ஓட்டு போடும்போது உங்க பகுத்தறிவு, பெரியார் கொடுத்த அந்த பகுத்தறிவை, அறிஞர் அண்ணா, கலைஞர், உங்க புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, இது போன்ற ஒரு பெரும் காமராஜர், இது போன்ற ஒரு பெரும் தலைவர்கள் சொல்றதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கா எடுத்துக்கிட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் ஏற்று நல்லவங்களா தேர்ந்தெடுங்க. இது போன்ற ஒரு பாருங்க, ஏழை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு 2500 ரூபா காசு இல்லையா? எம்எல்ஏங்களுக்கு எல்லாத்துக்கும் காரம். நம்ம நாட்டு மக்கள் வேலை இல்லாம, பசி இல்லாம, வேலைக்கு இல்லாம இருக்காங்க. வேறு நிறுவனத்தை கொடுத்து ஹிந்திக்காரங்களை இறக்கி இருக்காங்க மெட்ராஸில் வேலைக்கு. இதுதான் உங்க முதலமைச்சர் செய்யுங்க. அதுக்காக தான் உங்க முதலமைச்சரை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. ஓகேவா? இது போன்ற பல காணொளிகளை காண இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் லைக் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.